ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. பத்திரிகை துறை அருமை சகோதரர்களுக்கு முதலில் எனது நல்வாழ்த்துக்கள். ஈரோடு மாநகரத்துக்கு இன்று இந்திய முஸ்லீம் லீகின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த நாள் விழா ஏற்பாடு செய்து சமூக நல்லிணக்க விழாவாக நடத்துவதற்கான ஏற்பாடு செய்து அதில் நமது பெருமைக்குரிய சிவனடியார் அவர்கள் போன்ற பெருந்தகைகளும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் நான் வந்தேன். வந்த இடத்துல உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு முஸ்லீம் லீகின் சார்பாக தரப்பட்டது. அதற்காக உங்களுக்கு எனது வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லியில் இதுவரை எங்களுக்கு தலைமை நிலையம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அந்த தலைமை நிலையத்தை உருவாக்கக்கூடிய வகையில் எங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். டிசம்பர் மாத இறுதியில் டெல்லி பட்டணத்தில் இந்திய முஸ்லீம் லீகிற்கான தலைமை நிலையம் சிறப்பாக திறக்கப்பட இருக்கிறது. இப்பொழுது பாராளுமன்றத்தில் லோக்சபை ராஜ்யசபா இரண்டிலும் சேர்த்து 5 உறுப்பினர்கள் முஸ்லீம் லீகிற்கு இருக்கிறார்கள். 5 உறுப்பினர் இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றத்தில் இதை 25 உறுப்பினராக ஆக்க முடியும். அதற்கான வியூகங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக விரைவில் இந்தியா முழுவதிலும் உள்ள எல்லா மாநிலங்களிலிருந்தும் முஸ்லீம் லீக் அமைப்புகள் எல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டு தேசிய பொதுக்குழு டிசம்பர் மாதத்தில் கூட இருக்கிறது. அந்த தேசிய பொதுக்குழுவில் வருகிற 4 ஆண்டுகளுக்கான இந்திய முஸ்லீம் லீகுடைய தேசிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய கட்சியுடைய நடைமுறை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், அதோடு குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள், பேராயரை போன்றவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நபிகள் நாயகனுடைய பிறந்த நாளை மத நல்லிணக்க விழாவாக நமக்கு கொண்டாடி வந்திருக்கிறார்கள். அந்த மத நல்லிணக்க விழாவை இன்று சமீபத்தில் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இந்த விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பேராயர் வந்திருக்கிறார்கள், சிவனடியார் வந்திருக்கிறார்கள், மற்றும் உள்ள சமூக தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய இந்த விழாவில் நாங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். மிக விரிவாக உற்சாகமாக வரக்கூடிய ஒரு அம்சம் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக உள்ள தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சி என்றால் திராவிட மாடல் நல்ல ஆட்சி. நல்லாட்சி என்பது தமிழகத்துக்கு மட்டும் உரியதாக இல்லை.
திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்து காட்டக்கூடிய ஆட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு அம்சம் திராவிட மாடல் ஆட்சியுடைய முக்கியமான அம்சம் என்ன என்றால், பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர வேண்டும் தமிழ்நாடு, தொழில்துறையில் மிகுந்த சிறப்பை முதலிடத்தை பெற வேண்டும், கல்வித்துறையில் வேறு எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு தமிழகத்தை உயர்த்த வேண்டும். அதே நேரத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை, இந்திய அரசியல் சட்டத்தை அணு பிசகாமல் பாதுகாக்க வேண்டும். அதற்காக பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து தமிழகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதுமொழிகள், பழமொழிகள், சுலோகங்கள், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமை வெல்லுவோம், மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இந்த மாதிரியான சுலோகங்கள் தொடர்ந்து பேசப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தமிழகத்தில் இந்த சுலோகங்களிலே மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய சுலோகம் என்ன என்றால், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கிற அந்த சுலோகம்தான். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மத்தியிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் எடுத்து வைக்கக்கூடிய நிலைமை என்ன என்று சொன்னால், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த நாடு முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிற இந்த கருத்துக்கு இந்திய கூட்டணி மிகச்சிறந்த எதிர்ப்பை, ஆவேசமான எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினத்திலே காஞ்சிபுரத்தில் நடந்த திராவிட முன்னேற்ற கழக பவள விழாவிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த கொள்கை இந்திய நாட்டுக்கு பொருந்தாது. ஏனென்று சொன்னால், இது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு. இந்தியாவிலே உள்ள 4598 சமுதாயங்களும் ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் அட் கல்கட்டா எடுத்த சர்வே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்தியாவிலே இப்பொழுது 4698 சமூகங்கள் இருக்கின்றன. 28 மாநிலங்களிலும் 9 யூனியன் டெரிட்டரிகளிலும் உள்ள அரசியல் நிலைமை என்பது ஒரே மாதிரியாக கிடையாது. நாடு முழுவதும் வேற்றுமையில் ஒற்றுமைதான் பேணப்பட வேண்டுமே தவிர, எல்லாவற்றையும் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே வகையான பண்பாடு, ஒரே வகையான உணர்வு, உணவு, உடை என்ற அளவில் பேசுவது இந்திய நாட்டுடைய பாரம்பரியத்திற்கு முற்றிலும் சரியானது அல்ல. இது முரண்பட்டதாக இருக்கும். அதனால்தான் இந்தியாவுடைய வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்த தத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிலே தோன்றிய அனைத்து தலைவர்களும் வலியுறுத்தி வந்திருக்கிறாங்க. அந்த வலியுறுத்தல் இப்பொழுது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் மிக வேகமாகவும் விரிவாகவும் தீவிரமாகவும் வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக வருங்காலம் இந்த நாளைந்து 2-3 ஆண்டுகளுக்கு இடையிலே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் எதிரொலிக்கப் போகக்கூடிய ஒரு அரசியல் பிரச்சாரம் என்ன என்று சொன்னால், நாடு முழுவதும் இந்திய அரசியல் சாசனத்துக்கு ஏற்ப ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய முறையில், வேற்றுமையில் ஒற்றுமையை பேணக்கூடிய முறையில், பன்முகத்தன்மையை நிலைநிறுத்தக்கூடிய முறையில் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நாடு செல்ல வேண்டும். அப்படி செல்லுகிற காலம்தான் இந்தியாவுக்கு வெல்லுகிற காலம்.
என்று தொடர்ந்து நாம் பிரச்சாரம் பண்ண இருக்கிறோம். அதைத்தான் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தளபதி அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் நேற்று நடந்தது. இது வருங்கால அரசியலுக்கு அதுதான் அடிப்படை, இதுதான் மூல மந்திரம். இதை வைத்துத்தான் வருங்கால அரசியலே நடக்கப் போகுது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அதற்கு உற்சாகமூட்டக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் இந்த 5வது முறையாக அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் முறையில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தில் இதுவரை இல்லாத தமிழகத்தில் கலைஞர் ஆட்சியில் துணை முதல்வர் என்ற ஒரு பொறுப்பு தளபதி அவர்களுக்கு தரப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு துணை முதல்வர் பொறுப்பு தமிழகத்தில் இருக்கவில்லை. இப்பொழுது 3வது ஆண்டு காலத்தில் தமிழகத்துக்கு துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரையில் அந்த அறிவிப்பை மனம் உணர்ந்து பாராட்டி வரவேற்கிறோம். காரணம் என்று சொன்னால் 45-46 வயதில் உள்ள அந்த இளைஞர் கலைஞர் அவர்களுடைய உயிர்த்தெடுத்தது மாதிரியும், கலைஞர் எப்படி பேசுவாரோ அப்படியும், திராவிட முன்னேற்ற கழக கொள்கைகளை மிக தெளிவாக புரிந்தவராகவும், ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எந்த விதமான ஆணவமும் இல்லாமல் மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பாரம்பரிய பண்பு மிக்கவராக இருக்கிறதை நாங்கள் நேரடியாக கண்டோம். அப்படிப்பட்ட ஒருவரை தமிழகத்திற்கு துணை முதல்வராக ஆக்கியிருக்கிற தமிழக முதல்வருக்கு நாங்கள் நன்றி சொல்லவும் பாராட்டு சொல்லவும் கடைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மந்திரி சபை அமைச்சரவை மாற்றி அமைப்பது என்பது முதல்வருடைய அதிகாரத்தில் உள்ளது. அது நிர்வாக நன்மைக்காக மாற்றங்களை செய்வது அவருடைய கொள்கை. அதன்படி அடிப்படையில் அருமை சகோதரர் டாக்டர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளி, ஆய்வு செய்த பழக்கப்பட்டவர், எதையும் ஆய்வு நோக்கத்தோடு செல்லக்கூடியவர். அவரும் இப்பொழுது புதிய அமைச்சர் பொறுப்புக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதோடு அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் 471 நாள் டெல்லியில் இருந்து சிறைச்சாலையில் வாடி வதங்கி வெளியே வந்து பிணை எடுத்துக்கொண்டு வெளியே வந்திருக்கிறார். அவரை வரவேற்றதோடு அவர் முன்னே வகுத்த அதே அந்த அமைச்சர் பொறுப்பை தமிழக முதல்வர் வழங்கி அவருக்கு ஊக்கமூட்டியிருக்கிறார். அவர் சிறையிலே வாடியதற்கு ஒரு பரிகாரமாகவும் செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கும் அவருடைய அருமை சகோதர சகோதரிகளுக்கும் அவரை பின்பற்றியிருந்த லட்சக்கணக்கான சகோதரர்களுக்கும் இது உற்சாகமூட்டும் என்று நான் நம்புகின்றேன். அதே நேரத்தில் சேலத்தில் இதுவரை ராஜேந்திரன் அவர்கள் சேலத்துக்கு இதுவரை மந்திரி சபையை மந்திரி இடமே இல்லை இதுவரை இருந்தது. அந்த குறையை போக்கக்கூடிய அளவுக்கு சேலத்து சிங்கமாக விளங்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் இப்பொழுது அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அதே மாதிரி ஆவடி நாசர் அவர்களும் முஸ்லீம் சிறுபான்மை சமுதாயத்தின் சார்பாக ஆவடி நாசர் அவர்களும் அமைச்சர் பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான அமைச்சரவை மாற்றத்தையும் இது சமுதாயத்துக்கு தமிழகத்துக்கு ஏற்றம் தரக்கூடிய மாற்றம் என்கிற அடிப்படையில் இந்திய முஸ்லீம் லீகிலே உள்ள நாங்கள் மனதார வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இது தொடர்ந்து நல்லது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். முந்தைய ஆட்சி காலத்தில் செய்த தவறுக்காக அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்திருக்கிறது. வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த ஆட்சி முடிந்த பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மக்கள் மதிக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்வதில் அவர் முதல் தரமான மனிதராக இருக்கிறார். இதனை உணர்ந்து தமிழகத்திலே உள்ள அமைச்சரவையில் அவருக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று நாங்கள் பண்ண ஊழல் இப்போ எப்படி தெரியாமல் கேட்குறாங்க. அந்த காலத்தில் பண்ண அதே ஊழல் தான் கேஸ் நிலுவையில் இருக்குது. அதாவது நீங்கள் போன ஆட்சியில் பண்ணிய ஊழல்கள் அப்படின்னு சொல்லி பல வழக்குகள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது அத்தனையும் தள்ளுபடிப்பட்டு கொண்டே வருகிறது. 1-2 அல்ல. அந்த அடிப்படை இவருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பிணை கொடுத்து விட்டார். காலப்போக்கில் தள்ளுபடி ஆகக்கூடும். ஆக பல பேருக்கு அந்த மாதிரியான பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தீர்ப்புகள் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அப்பொழுது 7 ஆண்டுக்கு முன்னர் சொன்ன அந்த தீர்ப்பு இப்பொழுது சரியில்லை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் முன்னே நடந்த ஊழல் என்று சுப்ரீம் கோர்ட் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக திமுக ஆட்சிக்கு வந்தபோது 2 இஸ்லாமிய கேபினெட் ஒன்றாக ஒருத்தர் நீக்கிட்டாங்க, ஒருத்தர் போட்டுட்டாங்க. பிரதிநிதித்துவம் போதுமா? இல்லை போதும் இல்லைங்க, போதும் இடஒதுக்கீடு 6%. இல்லை அதாவது போதும் பத்தலைங்கிறது அல்ல வேண்டும். தமிழ்நாடு மந்திரி சபையில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதி இருக்கிறார். ஏன்னா காமராஜர் காலத்தில் இருந்தார், அண்ணா காலத்திலே ஒருவர் தான் இருந்தார். 2 பேரும் எந்த காலத்திலும் இல்லை. அதாங்க 2 பேர் கொடுத்தாங்க. சூழ்நிலை மாறியா இப்பொழுது மாற்றி 1 கொடுத்துருக்குறாங்க. காலம் மாறு 2 இல்லை 3 கொடுப்பாங்க. இடஒதுக்கீடு 3% தான் இருக்குது. அது 6% உயர்த்தணும். நீங்கள் 11% அது அப்படி இல்லை. கோரிக்கை அப்படி கிடப்பில்லை. நீங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறீங்க. இல்லைங்க, அது இல்லை பாயிண்ட். அதாவது முஸ்லீம் சிறுபான்மை சமுதாயத்துக்கு 3.5% இடஒதுக்கீடு கலைஞர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முஸ்லீம் சமுதாய மக்களுடைய எண்ணிக்கை 2011 கணக்கெடுப்பின்படி 44 லட்சம் பேர். அப்போ சொன்னது இன்னும் இந்த வருஷத்தில் கணக்கெடுக்கலை. இப்போ இனி சென்சஸ் எடுத்து உண்மையான மக்கள் தொகை வெளியிடுகிற நேரத்தில் 3% நாங்கள் 5% கேட்போம், 7% கேட்போம், அவசியப்பட்ட 10% கேட்போம். அது கணக்கெடுப்பு வரணும். இப்போது மத்திய உள்துறை அமைச்சர் சென்சஸ் அறிவிச்சிருக்காரு. சென்சஸ் வர ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி இவர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அது பிடிக்கல. உங்களுடைய கருத்து என்ன? மாநில அரசு எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா மத்திய அரசு எடுக்கணும். மாநில அரசு எடுக்கணும் பாமக சொல்கிறாங்க. எடுத்தா இல்லைங்க, அதாவது பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இல்லை அது அதிகப்படியாக கொடுத்ததுனால இல்லை அதான் அதை இல்லைங்க, ஜாதிவாரி கணக்கெடுத்து அந்த அடிப்படையில் சதவீதம் கொடுத்தது தப்புன்னு சொல்லி விட்டாங்க இல்லையா? சர்வே தப்பு சொல்லலை. இல்லை அதான் சர்வே தப்பு சொல்ல, கொடுத்தது தப்புன்னு சொல்லியாச்சுல, அது செல்லுபடி ஆகலை. அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறத சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு எடுத்தால் சுப்ரீம் கோர்ட்டு என்ன செய்யும்? பீகாருக்கு எது நடந்ததோ அதான் நடக்கும். அதனால தான் நம்ம இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேர் சொல்லுவது என்னென்னா, இப்பொழுது மத்திய அரசு சென்சஸ் எடுக்கிற காலம் கடந்து விட்டது. 2021 எடுக்க வேண்டிய சென்சஸ் இன்னும் எடுக்கவில்லை. இப்பொழுது எடுப்பதற்காக அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த சென்சஸ் எடுக்கிறதோடு சேர்த்து நீங்கள் ஜாதி வாரியான கணக்கையும் எடுக்க வேண்டும். அந்த ஜாதிவாரி கணக்கு எடுப்பது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கோடு சென்சஸோடு வர வேண்டுமே தவிர மாநில அரசு செய்ய முடியாது. ஏன்னா இந்தியா முழுவதும் உள்ள கணக்கெடுக்கிறது ஒரு மாநிலத்தும் செய்ய முடியாது என்கிற அடைப்பில் தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசு சொல்லுது, அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க. வக்ஃப் தலைவர் திடீரென ராஜினாமா செய்தது, புதிதாக உங்கள் எம்பி தலைவரானது என்ன பிரச்சனை? அவர் நிறைய ஊழல் செய்தார் ஏற்கனவே, இந்த வரையில் பரவலாக பேசப்படுகிறது. எது உண்மை? அப்படியா? எதுவும் உண்மை இல்லை. உங்களை கேட்குறேன். நாங்கள் எதுவும் உண்மை இல்லை. எதுவும் நீங்கள் சொல்கிறது எதுவுமே மாற்றம் எதற்கு? அது அவசியம் கருதி. அவசியம் என்ன ஆச்சு? அவர் என்ன அதாங்க அவசியம் கருதி. இப்போ மந்திரி சபையை மாற்ற வைக்கிறது எதனால? அவசியம் கருதி தானே. அது பல அது மாதிரி தான் இதுவும் அவசியம் கருதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்பது முஸ்லீம் சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சொல்வது மட்டுமல்ல, இந்தியாவிலிருந்து 1,50,00,000 மேற்பட்ட மகஜர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜேபிசி சார்பாக இந்தியா முழுவதும் உள்ள எல்லா அமைப்புகளின் சார்பாக கருத்துக்களை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். நாளைக்கு தமிழ்நாடுக்கும் வருகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு அதே ஜேபிசி எங்கள் கருத்துக்களை கேட்கப் போகிறார்கள். எங்கள் கருத்தையும் சொல்லுவோம். இதற்கு முன்பே நாங்கள் எங்கள் கருத்தை வெளியிட்டிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, இதுவரை வக்ஃப் சட்டம் இருந்த முறை வேறு, இப்போ நீங்கள் திருத்தி வெளியிட்டிருக்கிற சட்டம் வேறு. இதுவரை நடைமுறை இந்த சட்டத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம், அது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதற்கு மாற்றமாக நீங்கள் சொல்லுகிற இந்த திருத்தங்கள் எதுவும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். அது ஜேபிசிக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற விளக்கம். நாளைக்கு அதான் கொடுக்க போகிறோம். அப்படி எல்லாத்தையும் கேட்ட பிறகும்
எதிர்க்கட்சிகளாக உள்ளவர்கள் விளக்கம் கேட்டு சொன்ன பிறகும் ஜேபிசி சார்பாக அவருடைய கருத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் சட்டத்தை திரும்ப கொண்டு வந்தார்களே. ஆனால் அப்பொழுது இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து என்ன செய்வது என்று முடிவெடுத்து அறிவித்தார். போராட்ட சட்டம் கண்டிப்பா நான் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஹோம் மினிஸ்டர். யூனிஃபார்ம் சிவில் சட்டம் எங்களுடைய 3 மேஜர் அஜெண்டாவில் இருக்கு. ஒன்று அது நிறைவேற்றாமல் இருக்கும், அது நிறைவேற்றணும் சொல்றாங்க. அது அதனுடைய சொல்லட்டும், அவருடைய கொள்கையை அவர் சொல்றாரு. அது 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 மிகப்பெரிய அதாங்க ஒரே விதமான சிவில் சட்டம் அப்படின்னு சொல்றாருல்ல. நாங்க என்ன கேட்குறோன்னா, ஒரே விதமான சிவில் சட்டம்னா what do you mean by that? நீ பேசுறது என்னன்னா ஒரே விதமான மத சட்டம் என்று பேசுற ஒரே விதமான மத சட்டத்தை கொண்டு வர முடியுமா? அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இல்லை அம்பேத்கரை விடுங்க. அம்பேத்கர் சொன்னதெல்லாம் வேத வாக்கா? அம்பேத்கர் சொன்ன வேத வாக்காது. அது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிற அது ஒரு கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டது ஒன்றும் சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை, ஒரு ஆலோசனை. உச்சநீதிமன்றம் சொல்லி அதான் பாய் விரும்பினா செய்யலாம், அதுதான் ஆலோசனை. கான்ஸ்டியூஷன் சொன்னது வேத வாக்கு இல்லை. கான்ஸ்டியூஷன் தான் சொல்லியிருக்கேன்னா வந்தால் நல்லது, ஒரே விதமான சிவில் சட்டம் வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒரே விதமான சிவில் சட்டம்னா என்ன? வாட் யூ மீன் பை தட்? நீ என்ன பேசிகிட்டு இருக்க? ஒரே விதமான மத சட்டம்னு பேசிகிட்டு இருக்க. ஒரே எல்லா நாட்டில் உள்ள அத்தனை பேரும் முஸ்லீம் மதத்தை சட்டத்தை பின்பற்ற முடியுமா? ஒரு அடியார் இங்கே இருக்கிறார், இந்து மதம் இருக்குது, இந்து மதத்தின் அடிப்படையில் எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்தால் இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்வார்களா? பின்பற்ற முடியுமான்னு கேட்குறேன் நான். கிறிஸ்தவங்க இங்கே வந்து இருக்கிறார், அவர் எல்லாம் அந்த நாட்டில் உள்ள ஒரே விதமான சிவில் சட்டம் அப்படின்னு ஒரே விதமான மத சட்டம்னு கொண்டு வந்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரா? செய்ய முடியுமா? அதனால் இந்தியாவில் உள்ள 142 கோடி மக்கள், இது பல மதங்களில் உள்ளவர்கள். அந்தந்த மதங்களுக்கு இந்திய அரசு சாசனப்படி அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லப்பட்டிருக்கிறது. மத ரீதியான முஸ்லீம் பர்சனல் லா என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் பர்சனல் லா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பர்சனல் லாவை எல்லாம் நீக்கிட்டு ஒரே விதமான சட்டம் சிவில் சட்டம் என்று சொன்னால் எல்லா மதத்துக்கும் ஒரே விதமான சட்டத்தை கொண்டு வர முடியுமா என்கிற கேள்வி. இதை நாங்கள் முதல் கேள்வி என்று சொன்னால், ஒரே விதமான சிவில் சட்டம்னா என்ன? வாட் யூ மீன் பை தட்? ஒரே விதமான சிவில் சட்டம் சிவட்டுன்னு மக்களை குழப்புறிய தவிர என்ன அதுபடி மீனிங் என்ன அதை சொல்லு. இதுவரைக்கும் சொல்லலையே. ஒரே விதமான மத சட்டம் என்று சொல்லு. எல்லா இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும் இந்து மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லு. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவோன்னு அப்புறம் பிஜேபி ஆளும் மாநிலத்தில் ஏதோ 2 மாநிலத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதான் பாய் கொண்டு வரல. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைமுறைப்படுத்ததாக பத்திரிகையில் அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க. கொண்டு வரல. அது மாடல் எதுவும் வரல. அதெல்லாம் மாடலாக வரல. அது மாடல் ஒன்றும் இல்லை. இதே உத்தரகாண்டில் யூனிஃபார்ம் சிவில் சட்டம்ங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, உத்தரகாண்டுங்கிறது மலைஜாதி மக்கள் நிறைந்த மாநிலம். அது மலைஜாதி மக்கள் நிறைந்த அந்த மாநிலத்தில் மலைஜாதி மக்கள், மலையில் வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, மலைஜாதி மக்களாக உள்ளவர்கள் சிட்டியில் அர்பனில் இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய மலைஜாதி மக்கள், அதாவது அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அதாவது உத்தரகாண்டில் உள்ள மக்கள் மத்தியில் 10-12% முஸ்லீம்கள் தான் அங்கே மீதியெல்லாம் மலைவாழ் மக்கள். இந்த மலைவாழ் மக்களுக்கு இது சட்டமே பொருந்தாதுன்னு சொல்லிவிட்டு இது யூனிஃபார்ம் சிவிலுக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கோவாவில் முன்னாடி ஒரு யூனிஃபார்ம் சிவிலுக்கு ஒன்று இருக்குது. ஏன்னா போர்ச்சுகீஸ் காலத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டம் கூட பொதுவான சிவில் சட்டம் என்று சொன்னால் கூட அங்கே எல்லா மதத்துக்கும் ஒரு விதமான சட்டம் சொல்லவில்லை. முஸ்லீம்கள் ஒரு பெண்ணுக்கு மேலே கல்யாணம் பண்ணலான்னு சட்டம் இருந்தால் அது வேணான்னு சொன்னாங்க அங்கே அந்த யூனிஃபார்ம் சிவில் சட்டத்தில். அதே நேரத்தில் இந்துவாக உள்ளவர் ஆண் குழந்தை பிறக்கலைன்னு வச்சுக்கோங்க, முதல் மனைவிக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே சட்டத்தை சொல்லியிருக்கு. இதனால் பொது சிவில் சட்டம் என்று அவர்கள் சொன்னது அது பொதுவும் இல்லை, அது சிவில் சட்டம் இல்லை, அது மக்களை குழப்பக்கூடிய சட்டம். காஷ்மீர் இஸ் பார்ட் ஆஃப் இந்தியா.
இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் இந்தியா. காஷ்மீர் இந்தியாவுடைய பகுதி. காஷ்மீரில் முஸ்லீம் மெஜாரிட்டியாக உள்ள ஒரு மாநிலம். இது இந்தியாவோடு தான் இருக்க வேண்டும் என்று காகிதமில் அந்த காலத்தில் சொன்னார். அதனால் தனி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்கிற அதை நீக்கினதை பற்றி நாங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆனால் அதை நாங்கள் எதுக்கலை. we are not against it. we are not opposed it. ஒரே வித ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ரிமூவ்டு with regard to Kashmir, we are not opposing it. Government has said it. At the same time, government has given the promise the parliament that we will make Kashmir a separate state. Now we have made a union territory. We can make India as a state. We announced a state as a state, but that is not done. We are insisting on that only. இது போன்ற நம்ம ஈரோட்டு செய்திகளை காண நம்ம ஊர் சேனல் சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள்.